ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம கை முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ இந்த ரெசிப்பியை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். கை முறுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் பொறுமையும் சில டிப்ஸு ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்பவே ஈஸி தான். கை முறுக்கு செய்கிறதுக்கு இட்லி அரிசி தான் நல்லாயிருக்கும். அதனால் இட்லி அரிசி ஒரு படி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இதுக்கு அரைப்படி பொட்டுக்கடலை மாவு, கூடவே முறுக்குக்கு காரத்துக்காக 5 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி மாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறாங்க நைஸாக. இதில் முறுக்குக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள், 5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுக்கிறாங்க. அரை மணி நேரம் பக்கம் கடலைப்பருப்பை, 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் எள்ளும் நல்லா கல் இல்லாமல் கழுவி அரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஓமத்துலேயும் எள்ளுலேயும் கல் இருக்கும். பொட்டுக்கடலை மாவை நைஸாக அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்குறாங்க. இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்த அந்த அரிசி மாவோட அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்திக்கிறாங்க. ஒரு படி இட்லி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை அளக்கக்கூடாது. பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி நல்லா ஜலிச்சு அந்த மாவை தான் நம்ம அளக்கணும். ஸோ ஒரு படி இட்லி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலை மாவு. கடலைப்பருப்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம அரிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த எள்ளையும் ஓமத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் உதறி அப்படியே சேர்த்திக்கிறாங்க. இந்த கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னு விட்டுடலாம். இப்போ முதலே சொன்ன மாதிரி ஒரு படி இட்லி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி நல்லா ஜலிச்சு அதுக்கப்புறம் பொடியாக இருக்க அந்த மாவை தான் கணக்கில் எடுக்கணும். படியில் அளந்து இது கூட சேர்த்திக்கிறாங்க. பொட்டுக்கடலையை டைரெக்டாக நீங்கள் தயவு செஞ்சு அளக்கக்கூடாது. ஒரு படி இட்லி அரிசி, அரைப்படி பொட்டுக்கடலை மாவு சேர்த்தி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்தி கலக்கும் போது மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும். பதம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக இந்த முறுக்கு செஞ்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறாங்க. பட்டர் சேர்த்துறதுனால முறுக்கு நம்மளுக்கு நல்லா கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வெண்ணெயை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய வச்ச ஒரு 2லேருந்து 3 கரண்டி எண்ணெய் நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டா போதும். நல்லா சூடு பண்ணி, அதாவது முறுக்கு சுடுறதுக்காக வச்சு சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூடு பண்ணி ஒரு 2லேருந்து 3 கரண்டி சூடு பண்ண எண்ணெய், சுட வச்ச எண்ணெயை சேர்த்துறாங்க. வெண்ணெயும் இந்த கொதிக்க வச்ச அந்த எண்ணெயும் தான் நம்மளோட முறுக்கோட அந்த கிறிஸ்பினஸையும் சாஃப்டாக இருக்கிற அந்த தன்மையையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வெண்ணெயும் காய்ச்சின எண்ணெயும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இந்த பொட்டுக்கடலை மாவோட அளவையும் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லா கிடைக்கும். ஒரு படி இட்லி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலை மாவு. இப்போ வாணலியில் எண்ணெய் நல்லா காயட்டும்னு ஊற்றியாச்சு. நல்லா பெரிய அகன்ற வாய் இருக்க வாணலி, நிறைய எண்ணெய் விட்டால் சீக்கிரமாக சுட்டு எடுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா அப்படியே பொறுமையாக போட்டு எடுக்கலாம். இந்த முறுக்கு ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட இந்த தோசைக்கரண்டி தான். சட்டுகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தோசைக்கரண்டி தான் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். முறுக்கு இந்த கை முறுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 5லேருந்து 6 முறுக்கு வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய முறுக்கு போடலாம். கம்மியாக எண்ணெய் இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கம்மியான முறுக்கு போட்டால் போதும். இந்த சட்டுகத்தில் போடுறதுனால நம்ம தைரியமாக எண்ணெய் தெறிக்குங்கிற பயம் இல்லாமல் போட்டுடலாம். நல்லா ஒரு 4-5 செகண்ட் அப்படியே ஓரளவுக்கு கலர் மாற நம்ம மைகோதியை வச்சு லைட்டாக அப்படியே அதை ஃப்ரீயாக மூவ் பண்ணி விட்டோம்னா அந்த எண்ணெய் ஈவனாக போகும். அதே மாதிரி முறுக்கும் சமமாக வெந்துடும். இல்லைன்னா ஒரு சிலது வேகாமல் இருக்கும், ஒரு சிலது வெந்துடும்.
கொஞ்சம் அப்பப்போ மூவ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக முறுக்கு வந்து வெந்துடும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் நல்லா மாற மாற முறுக்கு வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிகிறப்ப நம்ம அதை எடுத்தால் போதும். ஒரு செட்டு முறுக்கு நல்லா வெந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்த செட்டு வந்து சேர்த்தி நல்லா அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். 2-3 பேர் இருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து முறுக்கு செஞ்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு எடுத்து ஒருத்தங்களே கூட ஈஸியாக செய்யலாம். வெளியில் கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியம்தான். ஒரு சில முறுக்கு ஷேப் மாறிடும். அதுக்கு கூட அம்மா சில டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஷேப் மாறுற முறுக்கை உடனே போட்டதும் எடுத்து அந்த சட்டுகத்தையும் இன்னொரு சட்டுகமும் வச்சு தட்டி போட்டோம்னா கரெக்டாகிடும் அப்படின்னாங்க. இப்போ மாவு நம்ம இந்த மாதிரி அழகாக அச்சு எடுத்ததும் சட்டுகத்தை வச்சு அழுங்காமல் எடுத்தோம்னா ஈஸியாக கலையாமல் வந்துடும். எப்போவுமே இந்த மாதிரி முறுக்கு வந்து நம்ம நல்லா வெள்ளை வேஷ்டியில் வந்து சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து எடுக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக காஞ்சிரும். அப்போ காய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். அப்போ முறுக்கும் காயாது, முறுக்கு வந்து காயாமல் இருந்ததுனாலே கடுகடுப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த அரிசி மாவு தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது முக்கியமான டிப்ஸ். முறுக்கு சுற்றுறதும் ஒரு குட்டி மூடி, நம்மளுக்கு நடுவில் என்ன ஸ்பேஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஒரு மூடி எடுத்துகிட்டு அதை அழகாக சுற்றலாம். சுற்றும் போது இப்படி பிஞ்சு விழுகுது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கடலைப்பருப்பு சிக்கிட்டுருக்கு அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு சுற்ற ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம எந்த இடத்துலேருந்து சுற்ற ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல தான் நம்ம முடிக்கணும். அதுதான் கரெக்டான கணக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த மூடியோட அளவு பெருசாக இருந்ததுன்னா நடுவில் கொஞ்சம் பெரிய கேப் கிடைக்கும், முறுக்கு ஈஸியாக வந்து வெந்துடும். நீங்கள் இந்த ரவுண்டு நடுவில் இல்லாமல் கூட அப்படியே க்ளோஸ்டாக கூட கைமுறுக்கு செய்யலாம். பாருங்கள், இப்படி பிஞ்சு வந்ததுனாலே மாவு காஞ்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் மாவை நல்லா ஒரு ஈரத்துணி நல்லா கொஞ்சமாக புழிஞ்சு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து செஞ்சோம்னா காயாமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியாக வந்துடும். சப்போஸ் பிஞ்சு விழுகுது அப்படின்னா அங்கே இருக்க கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சுற்ற ஆரம்பிக்கலாம். எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல தான் கண்டிப்பாக முடிக்கணும், அப்போ தான் வேகும். இல்லைன்னா ஒரு இடத்துல கெட்டியாக இருக்கும், இன்னொரு இடத்துல தின்னாக இருக்கும். அப்போ ஒரு இடம் வெந்திருக்கும், இன்னொரு இடம் வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணுன்னா கூட அந்த முறுக்கோட அந்த எந்த இடத்துல முடியிறமோ அதை வச்சு ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரை கனெக்ட் பண்ணாமல் அதை களைச்சி மறுபடியும் செய்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம போட்டோம்னா முறுக்கு உடஞ்சி வந்துடும், ஷேப்பும் வந்து மாறி போயிடும். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி கையை வந்து ஓரளவுக்கு தூக்கி பிடிச்சி ஒரு லைட்டாக சர்க்கிள் மோஷன் கொடுத்து அந்த 2 விரலுக்கு நடுவில் மோஷன் கொடுத்து பண்ணோம்னாலே ஈஸியாக அது வந்து திருகு மாதிரி திருகி வந்துடும். இந்த முறுக்கு சுற்றுறதுக்கு பின்னாடி அம்மா ஒரு ஸ்டோரியே சொன்னாங்க. அவங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்களாக இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தங்க முறுக்கு விற்பாங்களாம். அவங்க வீட்டில் வந்து போய் இந்த முறுக்கு சுற்றி சின்ன சின்ன கூலியெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இவங்க வந்து இருந்து வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சி தான், அதனால் அங்கே நிறையா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருந்து செய்வாங்க அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிகிட்டே செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்குறதுக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் அதை செய்ய அழகாக கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கிடச்சிருந்தது. ஒரு ஆள் அழகாக சுற்ற ஒரு ஆள் அழகாக போட்டு எடுத்தாச்சு எண்ணெயில். ரொம்ப டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் முறுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.